500 வீடுகளே நாங்க சல்லி கட்டி செஞ்சோமே, அதே நீங்க கொடுக்காத மக்களே எங்கட பொருளாதாரத்தை கொண்டா தருவீங்களான்ற ஒரு கேள்வி வரதானே செய்யும். இதுவரைக்கும் 500 வீடுகளை கட்டி கொடுத்த பணம் எங்க போச்சு? அந்த 500 வீடுகளும் தேங்கி நிற்கிறது 20 வருஷமாக. சுனாமிக்கு கட்டி கொடுத்த வீடுகள் இதெல்லாம் நாங்க பேசுறது இல்ல. நாங்க மிச்ச அமைதியாக நிதானமாக தூர்நோக்கத்தோட மஸ்ஜிதுடைய இமாமும் நிர்வாகிகள் தான் வக்ஃப் போர்டுக்கு கணக்கு சொல்லணும், மஸ்ஜிதுடைய இமாம் அல்ல. அதனால ஷரியா போர்டுல உள்ளவர்கள் அதுக்குள்ளவர்கள் அல்ல. ஷரியா போர்டு இந்த நாட்டுல MMDL எத்தனையோ விஷயங்கள்ல நாங்க விரும்புறது நடக்காது. பலதார மனம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல பலதார மனம் அது யாரிடத்துல கேட்டு செய்ய வேண்டியது இல்லை. ஆனா எங்கட முன்னார்கள் அந்த காலத்துல கூட பலதார மனம், அது திருமணம் நடக்கிறண்டா காதிக்கு சொல்லணும், பள்ளியில போர்டுல போடணும், அப்படிதான் இருக்குது சட்டம். இப்ப இதெல்லாம் மாத்தி அப்படி இப்படி செய்யுங்க நாங்க சொல்ற மாதிரி நடக்க மாட்டாது. என்ன உலகம் ஒரு வித்தியாசமான இடத்துல நிக்குது. அதனால சில விஷயங்கள் எங்களால் அடைஞ்சு கொள்ள இயலாது. இவ்வளவு அடைஞ்சிருக்கிறது மாலா யுதரக்கு குல்லுஹு லா யுத்ரக்கு ஜுல்லு, சம்திங் பெட்டர் தென் நதிங். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் தான் ஷேக் முஃப்தி யூசுப், ஷேக் ஃபாசில், ஷேக் அப்துல் நாசர் இவர்கள் ஜமியத்துல் உலமா ஊடாக 2005 ஜமியத்துல் உலமா 2003 எடுத்த ஒரு தீர்மானம் தான் இஸ்லாமிய பொருளாதாரத்தின் இந்த நாட்டுக்கு நாம் மேம்பாடு கொண்டு வர வேண்டும், சென்ட்ரல் பேங்கோடு பேச வேண்டும். அல்லாஹ் இன்றைக்கு அந்நிய நிறுவனங்கள் இன்றைக்கு கொண்டு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார், அவர்கள் முஸ்லிம்களை வச்சுக்கொள்ளணும், முஸ்லிம்கள் இது இல்லாட்டி வரமாட்டாங்க என்றதுக்கு தானே வராங்க. ஆனா அதுல ஜமியத்துல் உலமா இப்ப எந்த நிறுவனத்துக்கும் எப்படி ஹலால் சான்றிதழ் ஜமியத்துல் உலமா எந்த நிறுவனத்துக்கும் கொடுக்கிறது இல்லையோ, முந்தி கொடுத்தோம், பார்லிமென்ட்டுடைய ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுத்தோம், ஸ்டடி பண்ணி கொடுத்தோம். இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் எங்களை சபபாக மாத்தினான். அதே போல இஸ்லாமிய பொருளாதாரத்தையும் நாம மேம்படுத்துறதுக்கு இந்த நாட்டுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நாடு அந்த நேரத்துல 2005 இருந்து சரியா பயணிச்சு இந்த நாடு வாங்க 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 கூப்பிட்டு இந்த கல்ஃப்ல நாட்டுல உள்ளவர்களை கூப்பிட்டு இருந்தா எங்கட நாட்டுல இப்படி இருக்கு கோடான கோடி பில்லியன்களை கொண்டு சேர்த்திருக்கலாம். அதுக்கு மாற்றமாக இதை விமர்சிச்சு இதுக்கு அவகாசம் கொடுத்து இதை பேச வச்சு இதை பத்தி மிக தவறான வார்த்தைகளை பரப்பின காரணத்தினால 500 வீடுகளே நாங்க சல்லி கட்டி செஞ்சோமே, அதே நீங்க கொடுக்காத மக்களே எங்கட பொருளாதாரத்தை கொண்டா தருவீங்களான்ற ஒரு கேள்வி வரதானே செய்யும். இதுவரைக்கும் 500 வீடுகளை கட்டி கொடுத்த பணம் எங்க போச்சு? அந்த 500 வீடுகளும் தேங்கி நிற்கிறது 20 வருஷமாக. சுனாமிக்கு கட்டி கொடுத்த வீடுகள் இதெல்லாம் நாங்க பேசுறது இல்ல. நாங்க மிச்ச அமைதியாக நிதானமாக தூர்நோக்கத்தோட ஒரு எல்லா விஷயத்தையும் எனக்கு தந்த நேரம் அது முடிய போகுது, எனக்கு பேசி முடிக்க இயலாது. கண்ணியமானவர்களே பாருங்க, 2005 எப்ப நாங்க இந்த நாடு தீர்மானிச்சதோ பார்லிமெண்ட்ல ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் பேங்க் என்று சொல்லக்குள்ள பேங்க்ல வியாபாரம் செய்யலாது, பணத்தை கொடுத்து பணத்தை எடுக்கிற வேலை மட்டும் தான் பேங்க் செய்யணும். ஆனா இந்த 2008 அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் இன்றைக்கு வாழக்கூடிய இந்த 3 பேரும் மௌத்தானவர்கள பேரை சொல்லிட்டேன், ரஃபீக் காசிம் அவர்கள், பிசி ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள், அலி ஷப்ரி அவர்கள். இவங்க எல்லாரும், அலி ஷப்ரி தகாஃபுல்லையும் இருந்தார், ஃபாயிஸ் முஸ்தபா அமானால இருந்தார். அதே நேரத்தில் டாக்டர் ரஃபீக் காசிம் அவருக்கு ஆவர்ட் யூனிவர்சிட்டி டாக்டர் பதவியை கொடுத்திருக்கிறது. அவர்கள் செய்த முயற்சி தான் இந்த நாட்டுக்கு முன்னோர்கள் MMDA வக்ஃப பெற்று தந்தது போல இஸ்லாமிய பொருளாதாரத்தை இவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கோமே தவிர விமர்சிச்சு பேசி கொச்சப்படுத்தி ஜமியத்துல் உலமா அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாளாக வைத்திருக்கிறான். ஏன் இதை நாங்க எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுக்குள் முடிவெடுத்து இப்படி ஒன்றை இன்றைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இதுதான் அன்றைக்கும் செஞ்சோம். நாங்கள்